Hi friends, welcome to Bhavani Ari Creatives. இன்னைக்கு நம்ம ஒரு அழகான டார்க் பாட்டில் green கலர் ப்ளவுஸ் தாங்க பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து சீக்கிரம் போடுங்க, நல்லா இருக்குது இந்த டிசைன், சிம்பிள் ஒர்க்காக இருந்தாலும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் நான் போட்டிருந்தேன் ஸ்டேட்டஸ்டாக, அதுலேயும் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ப்ளவுஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு அவங்களுக்குலாம் யாருக்குமே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலாபரேஷன் ப்ளவுஸ் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து அவங்களுக்கு செகண்ட் ப்ளவுஸ் கொலாபரேஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தேன். ஸோ நம்மளை வந்து அவங்க டேக் பண்ணி நம்மளை போடுவாங்க இல்லையா, அதுக்காக. ஸோ கொலாபரேஷன் ப்ளவுஸ். ஆனாலும் இதுக்கு நம்ம ப்ரைஸ் சொல்கிறோம்ல, நம்ம வந்து எப்பயுமே நம்ம சேனலில் வந்து ப்ரைஸ் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த ப்ளவுஸ்க்கு ப்ரைஸ் சொல்லணும்னா எப்படி, உங்களுக்குலாம் தெரியணும்ல. ஸோ எல்லாருமே வந்து ரேட் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அதனால் நம்ம எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லணும். அதனால தான் இந்த ப்ளவுஸ் வந்து நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ இதோட ப்ரைஸு அண்ட் இதை நான் யாருக்கு போட்டு கொடுத்தேன் அப்படிங்கிறத எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முதல்ல இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டபுள் கலராக எடுத்திருக்கேன். உடம்பு வந்து பார்த்திங்கன்னா வேறு கலர் சில்க் காட்டன் ப்ளவுஸும், ஹேண்டு வந்து பாட்டில் க்ரீனே தான் ரெண்டுமே. ஆனால் அது வந்து கொஞ்சம் லைட்டாகவும் அப்படி எடுத்திருந்தேன். ஸோ கொஞ்சம் டார்க் அண்ட் லைட்டு. இப்போ ஒரு ரெண்டு விதமான நம்ம மல்டி கலர் சாரீ கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாரியில் வந்து டார்க் அண்ட் லைட்டு க்ரீன் வந்து வரும்ல, ஒரு பாட்டில் க்ரீன்லேயே வந்து இப்போ நம்ம ஒரு சாரீ எடுக்கிறோன்னா அது லைட் அண்ட் டார்க் கூட இருக்கும். ஸோ அதோட காமனாக இருக்கிற மாதிரி அதோட காம்பினேஷனில் நான் வந்து கை வந்து கொஞ்சம் பாட்டில் க்ரீன்லேயே வந்து லைட்டும், உடம்பு வந்து கொஞ்சம் பாட்டில் க்ரீன்லேயே டார்க்காகவும் எடுத்து, ஸோ இந்த மாதிரி காமனாக வந்து பண்ண ஒர்க்கு தான் இது. ஸோ இது எந்த க்ரீனுக்கு வேணாலும் அவங்க சூட்டபிளாக ஆப்டாக பண்ணிக்கலாம். இந்தமாரி நான் நிறைய ப்ளவுஸ் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படின்னா ஹேண்டு வந்து மெரூன்னு கொடுப்பேன் அண்டு உடம்பு வந்து சாண்டில் கொடுத்துருக்கேன் அண்ட் மஸ்டர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் பார்க்க. ஆனால் இதுவும் வந்து ஒரு விதமான அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஐடியா பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து சிம்பிள் டிசைனுங்க. ஆனால் என்னென்னா டம்மியில் போட முடியாது, பெருசு 2 மீட்டர் கிளாத் ஆச்சு. பேக்குக்கு வந்து ஃபுல் 1 மீட்ரு அண்டு ஹேண்டுக்கு 1 மீட்டருங்க. ஸோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கட் பீடு அண்ட் 3ஆம் நம்பர் பீடு இது எல்லாமே போட்டு தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே உங்களை நான் வீடியோவில் அப்படியே சொல்லிகிட்டே வரேன். இவங்களுக்கு தாங்க நாங்கள் கொடுத்துருந்தேன் கொலாபரேஷனுக்கு. உங்களுக்கே தெரியும், சாஞ்சி தமிழச்சி மேம், அதாவது திவ்யா மேம்க்கு. ஸோ இவங்களுக்கு கொடுத்துருந்தேன். இவங்க வந்து எனக்கு கொலாப் பண்ணி கொடுத்துருந்தாங்க அண்ட் இன்ஸ்டாவில் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷார்ட்ஸ்லேயும் நான் போடுவேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது, அவங்களுக்கு சூப்பராக இருந்தது. இது வந்து ஓணம் ஸ்பெஷலுக்காக அவங்க வந்து இந்த ப்ளவுஸ் வந்து போட்டு தர சொன்னாங்க. அதனால் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்க எனக்கு வந்து கொலாப் பண்ணி கொடுத்துருந்தாங்க, நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. 2 அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ உங்கள் கூட இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும் அண்ட் அதே மாதிரி இதோட ப்ரைஸும் சொல்லணும், இது நான் யாருக்கு பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறத சொல்லணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவே வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்மளோட சேனலை எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய வீடியோஸ் நமக்காக இன்னும் நிறைய இருக்குது, ப்ளவுஸஸ் வீடியோ நிறைய பார்க்கணும். வித் ப்ரைஸோடு நான் டெய்லி வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நடுவில் வர முடியல அப்படின்னா கோச்சிக்காதீங்க. ஏன்னா ஊருக்கு எங்கேயாச்சும் ஒரு தவிர்க்க முடியாது அப்படி போயிட்டு நான் மட்டும்தான் என்னால் வந்து போட முடியாது. மற்றபடி டெய்லி வந்து வீடியோஸ் வந்துடும். இப்போ இந்த 1 வீக்குக்கு வீடியோ கரெக்டாக வந்துடும், ஏன்னா ஷெடியூல் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்துடும், டோன்ட் வெரி. நீங்கள் பாருங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ளவுஸ் எப்படி இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் போடலைங்க, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க போட்டாங்க. அவ்வளோ அழகாக போட்டாங்க. இவங்க வந்து இவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிரியா. ஸோ இங்கே தான் இருக்காங்க, இங்கேருந்து வந்து தான் நமக்கு போட்டு கொடுத்தாங்க. இங்கே வந்து ஓஎம்ஆரில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு போட்டு கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோ அழகாக போட்டு கொடுத்தா. இது அவளோட ஃபஸ்ட் ப்ளவுஸுன்னா நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க. கிளாஸ் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் அவங்க பண்ணி கொடுத்தது. அக்கா நான் போட்டு தரேன் கொடுங்க அப்படின்னு சொல்லி, சரி ஓகே போட்டுத்தாமா அப்படின்னு சொல்லி கொடுத்தது தான். மற்றபடி வந்து அவங்களுக்கு நான் காசோ எதுவும் நான் கொடுக்கல. அவள் வந்து என்னென்னா ப்ராக்டிஸ்க்காக இருக்கட்டும் அப்படின்னா. ஆனால் நான் வந்து எப்படின்னா பார்ப்பேன், பக்கத்தில் இருந்து இப்போது என் கூட போடுறாங்க அப்படின்னா நான் பார்த்து தான் கொடுப்பேன். அதுக்குன்னு கொலாபுக்கு கொடுக்குறேன் அப்படின்றதுக்காகலாம் வந்து நல்லா போட்டு தராமலாம் இருக்க மாட்டேன். நல்லா சூப்பராக இருக்கணும், ஏன்னா அவங்க வந்து நமக்கு பண்ணி தராங்க, ஒரு ஃபினிஷிங்காக இருக்கணும். ஸோ அதனால் வந்து நான் பார்த்தேன்,
ஒரு 2-3 லைன் அழகாக போட்டா. அதுக்கப்புறம் என் பக்கத்துலேயே உட்காந்து டெய்லி வந்து போட்டுட்டு இருந்தா. அப்புறம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவள் ஒர்க்கு நல்லா அழகாக நீட்டாக போட்டு கொடுத்தா. ஸோ உங்களுக்கே இது பார்க்கும்போது தெரியும், இது அவள் ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே தெரியாது. அவள் ஒரு பிகினர்ஸ் தான், ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் அவளுது. ஆனால் பார்க்கும்போது அப்படி தெரியவே தெரியாது. அவ்வளோ சூப்பராக நல்லா வந்து பண்ணி கொடுத்துருந்தா. நானே வந்து ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்துருந்தேன், அவங்க வந்து போட முடியல, எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் இவ வந்து நான் போட்டு தரேங்க்கா அப்படின்னு சொன்னதுனால அவள் கரெக்டாக கிளாஸ் முடிச்சுட்டு 3rd லெவல் முடிச்சு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும். சரி ப்ராஜெக்ட் வாங்க திங்ஸ் வாங்க போகணும், கொஞ்சம் இப்போ வந்து கடைக்கு போக முடியாத சூழ்நிலை, அது வரைக்கும் சும்மா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நானே போட்டு தரேங்க்கா கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வாங்கி போட்டு கொடுத்தா. ஸோ அவ்வளோ சூப்பராக போட்டு கொடுத்துருந்தா. அண்ட் பேக் நெக்காக இருக்கட்டும், ஹேண்டாக இருக்கட்டும், நான் எப்படி சொல்கிறேனோ அப்படியே வந்து அவள் பண்ணி கொடுத்தா. அதே மாதிரி அவங்க தான் வந்து இந்த டிசைனும் வந்து சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. இது எனக்கு போதும், இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்னா நமக்கு வந்து இப்போ ஹேண்ட் வந்து 1 மீட்ரு ஃபுல்லாக இல்லையா, ஒரு கை வந்து half மீட்டரில் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஸோ அப்போ வந்து 2 வாட்டி ஃப்ரேம் மாட்டுற மாதிரி இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி 2 வாட்டி ஃப்ரேம் மாட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கட்டிலோ இல்லை ஸ்கொயர் ஸ்டாண்டோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃப்ரேம் வந்து அந்த மாதிரி மாட்டுவேன் அப்படின்றதுக்காக நான் 2 வாட்டி அதில் மாட்டி அவங்களுக்கு கொடுத்தேன். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மாட்ட தெரியாது, நான் மாட்டி கொடுத்தேன். ஆனால் டெய்லி காலையில் வந்துடுவாங்க, 10 மணிக்கு 11 மணிக்கு வந்தாங்கன்னா உட்காந்து ஃபுல்லாக 4 மணி வரைக்கும் உட்காந்து போட்டு கொடுத்துட்டு தான் போவாங்க. ஸோ அவ்வளோ அழகாக முடித்தாங்க. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல நான் கொஞ்சம் அங்கங்கே டச்சப் பண்ணிவிட்டு உடனே ஸ்டிச்சிங் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். அவங்க வந்து ஷூட் முடிச்சுட்டு எனக்கு வந்து ஒரு வீடியோவாக நம்மளோட சேனலில் வந்து போட்டுட்ருக்காங்க கொலாப் பண்ணி. ஸோ அவ்வளோ அழகாக போட்டிருந்தா. அனுப்பிரியா வந்து இப்போ 2வது ப்ளவுஸும் எனக்கு போட்டு கொடுத்துட்ருக்கா. அவள் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து திங்ஸ் வாங்கணும், அது வாங்கிட்டானா ப்ளவுஸ் போட மாட்டா. அது வரைக்கும் வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணுறா. இப்போ இன்னொரு ப்ளவுஸு இன்னொரு கஸ்டமருக்கு போட்டுக்கிட்டு இருக்கா. கஸ்டமர்னு சொல்ல முடியாது, அதுவும் வந்து ஒரு தெரிஞ்சவங்க, ஸோ எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க, அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்ருக்கா. அது நான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த ப்ளவுஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில். ஆனால் பிகினர்ஸ் போட்டதை நீங்கள் சொல்லவே முடியாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்கா. அவ்வளோ அழகாக கிளாஸை முடித்தா. ஃபஸ்ட் ப்ளவுஸே வந்து சூப்பராக ஃபினிஷிங்காக வந்து போட்டிருக்கா. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அந்த வியாக இருக்கட்டும், அந்த மேலே 3ஆம் நம்பர் பீட் கரெக்டாக கொடுத்துருப்பா. அதுக்கப்புறம் இந்த டாட்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து எப்படின்னா கட் பீட் இருக்குல்ல, அதை வந்து வி ஷேப்பில் ஃபஸ்ட்டு வச்சிடணும். அந்த வி வைக்கும்போதே நீங்கள் வந்து நடுவில் ஒரு சுகர் பீடும் ஆட் பண்ணிக்கிட்டு வந்துடணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் 3ஆம் நம்பர் பீடு அந்த வீக்கு நடுவில் ஒன்று வச்சுருவோம். திருப்பி அந்த வீக்கோட சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து 3ஆம் நம்பர் பீடு அப்படியே வந்து ட்ராப் ஷேப் மாதிரி அந்த கொலுசில் முத்து வர மாதிரி வந்து அந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து மேலே வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிள். அண்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஆஷிஷல் 3 லைன் ஜரி கொடுத்துருப்பேன் அண்ட் சுகர் பீட் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் தான் இந்த வியை வந்து ரேண்டமாக ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிட்டு போடும். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் ரேண்டமாக வரைஞ்சிட்டும் போடலாம். எனக்கு தெரிஞ்சு வரையாமையே நீங்கள் அப்படியே பெரிய கட் பீட்டில் வி கொடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாகவே வரும். நீங்கள் வரையாமையே போட்டுக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து வரைஞ்சிட்டு நீங்கள் போடணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம வரைஞ்சாலே அந்த பீடோட சைஸ் வந்து ஒரு கட் பீடு பெருசாக இருக்குது, ஒரு கட் பீடு கொஞ்சம் உட்டியாக இருக்கா. ஏன்னா ஒரு பேக்கெட்னாலே நமக்கு அப்படி தானே வரும், மாற்றி வரும்ல. ஸோ அப்போ அந்த வி போடும்போது அந்த ட்ராயிங் வந்து தெரியுது. அந்த கட் பீட் வந்து கொஞ்சம் நகுந்தோ இல்லை சின்னதாகவோ ஆகும்போது அந்த ட்ராயிங் வந்து தெரியுது இன்னொரு பீட் எடுக்கும்போது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ட்ராயிங் போடாமல் நீங்கள் அப்படியே வந்து அந்த வியை வந்து கட் பீட்டில் ஆரி நீடியில் நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே போயிடுங்க. ஃபஸ்ட்டு அந்த வியெல்லாம் முடிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஆஷிஷல் 3 லைன்ஸ் ஜரி போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் சுகர் பீட் போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வியை வந்து அப்படியே நீங்கள் கட் பீடில் அப்படியே வியை ஃபுல்லாக கொண்டு போயிடுங்க. அது முடித்த பிறகு அடுத்து வந்து அந்த வீக்கு சென்டராகவும் ஒரு 3ஆம் நம்பர் பீடு அந்த உள்ளேயும் அதுக்கு மேலே இருக்கிற வீக்குள்ளேயும் நடுவில் அந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் டைப்பில் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் இந்த மாதிரி நீங்கள் வந்து 3ஆம் நம்பர் பீட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஜிக்ஸாக்கோட ஷார்ப்னஸில் வந்து நீங்கள் இந்த மேலே 3ஆம் நம்பர் பீட்ஸே வச்சுக்கோங்க. இதையே நான் கிராண்டாக போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் அந்த பார்டர் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் எப்பயும் போல் ஆஷிஷல் வந்து சுகர் பீடு ஒரு லைன், 4ஆம் நம்பர் பீடு ஒரு லைன், இல்லை ஸ்டோன்ஸ் வச்சு போடுறீங்களோ, இல்லை லோடிங் போடுறீங்களோ, இல்லை ஜர்தோசி லோடிங் கொடுக்குறீங்களோ, இல்லை சுகர் பீட் லோடிங் கொடுக்குறோம், என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கிட்டு அண்டு திருப்பி அதுக்கு அடுத்த லைனில் சுகர் பீடு 4ஆம் நம்பர் பீடு ஒரு பார்டர் மாதிரி அது போட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த வி மாதிரி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இந்த டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய
இப்போ வந்து 2 மீட்டருக்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இதே வந்து ஒரு நார்மலாக நம்ம வந்து ஒரு 1 மீட்டரில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிசைனுக்கு வந்து கட்டாயமாக நம்ம வந்து 2500 வாங்கலாங்க. இப்போ நம்ம 2 மீட்டருக்கு ஒர்க் பண்ணதுனால நமக்கு வேலை அதிகம் இல்லையா, ஸோ அதனால் இதுக்கு 3500. ஸோ 3500 ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 2500 ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ரெண்டுத்துக்குமே சேர்த்து சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இவங்க கொஞ்சம் நல்லா வந்து ஃபேட்டாக இருந்ததுனால நமக்கு ஹைட்டாக இருக்கட்டும், கையோட சுற்றளவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப அகலமாகுது இல்லையா. ஸோ அப்போ நமக்கு வேலைப்பாடு அதிகமாகுது. அதனால தான் நான் 3.5 சொன்னேன். இதே நம்ம கொஞ்சம் கம்மியாக போடுறோம், நம்மள மாதிரி இப்போ இருக்கவங்க ஒரு சில பேர், அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம போடுறோன்னா இந்த டிசைன் வந்து நான் 2500 வாங்குவேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் திவ்யா சிஸ்டர் டான்ஸ் ஆனது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான ப்ளவுஸோடு உங்களை சந்திக்கிறேன். பை 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 பை.